நம்ம வந்து துவங்கும் போது ஆன்மா அருங்குண சக்கரமா 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி துவங்கும் போது நம்ம ஒரு செயல்பாட்டில் இருந்தாலும் அது தொடங்கிறதுக்கு பிரபஞ்சம் அனுமதியாக கொடுத்து நீங்கள் ஒரு வேலை பார்க்கணுங்கிற ஒரு வாய்ப்பை கொடுக்கும்போது அந்த வேலையாக அதை நம்ம வந்து அது ஒரு வாய்ப்பாக எடுத்து மக்களோட பயணிக்கணும் அப்படிங்கிறத அது உறுதியாக அந்த உள் உணர்வு அப்போ அது உறுதியாக இருக்குது. அந்த உள் உணர்வு என்னன்னா அதை புஷ் பண்ணுது. என்னை வந்து சேனல் வேண்டாம் அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டாங்க, வேண்டாம் நீங்கள் செய்யக்கூடாது அப்படின்னு என்னை வந்து தடுத்துட்டாங்க. அப்போ தாண்டி நான் வந்து வேண்டாம் அப்படின்னு உட்காந்துருக்கும் போது கூட படுத்திருக்கும் போது கூட அது என்னை விடாமல் அது தொடர்ந்து என்னை வற்புறுத்தி இந்த வேலையை நீங்கள் செஞ்சு மக்களோட பயணிக்கணும், இந்த மாதிரி வகுப்பு சத்சங்கம் பண்ணணும் அப்படிங்கிற அந்த உறுதி பண்ணும்போது அப்போ உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, ஒரு சின்ன ஒரு கிழிஞ்ச பேக்கை தூக்கிக்கிட்டு ஒரு 300 400 தான் காசு இருக்கும், அதை தூக்கிக்கிட்டு நான் வந்து இதுக்கு போவேன். இந்த கன்னியாகுமரி ஒரு 4-5 சத்சங்கம் இப்படி தான் நான் வந்து பண்ணேன். அதுக்கப்புறம் பேருந்தில் தான் நம்ம வந்து நிறைய இடங்கள்ல போயிருக்கும்போது கூட வாழ்க்கையில் மறக்க முடியாது. இதில் வந்து மூகாம்பிகைக்கு போகும்போது பெங்களூரில் ஒரு பப்ளிக் டாய்லெட்டில் குளிக்கிறதுக்கு பாத்ரூம் போகிறதுக்கு ஒரு கைடே போய் நிப்பாட்டி ஒரு வேலைகள்லாம் பார்க்கும்போது நம்ம அங்கே ரோட்லேயோ ஒரு விஷயத்துக்குள்ளேயே நிற்கும்போது அதுக்கெல்லாம் என்ன அப்படின்னா ஒரு பிரபஞ்சம் வந்து ஒரு 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 ஒருத்தருக்குள்ளேயும் ஒரு அனுபவத்தை கொடுக்கும்போது கீழ்நிலைக்கு மேல்நிலைக்கு நிறைய வித்தியாசங்கள் இருக்கும். ஆனால் சில இடங்கள்ல அது இறக்கி விடுற இடங்கள் வந்து அதோடைய அதுக்கு காரணமாக தான் இறக்கி விடும். அதே நேரத்தில் ஒருத்தரை வந்து இறக்கி விடாமையே அது கையில் வச்சு தாங்கவும் செய்யும். இதெல்லாம் வந்து அனுபவத்தில் தான் ஏற்படுறது. இதை வந்து நிறைய பேர் மெயின்டைன் பண்ணிக்கிறதோ இல்லை தனிமை தன்னை வந்து ஒரு உயர்வாக நினச்சிக்கிறதோலாம் இல்லை. அந்த மாதிரி இருக்கும்போது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ப்ராசஸ் மாறப்பட்டதுக்கு அப்புறம் தான் அப்புறம் இந்த உடல் வந்து தன்மைகள் மொத்தமாக மாறினதுக்கு அப்புறம் தான் இப்போ இந்த ஜூன்லேருந்து இந்த 4-5 மாதத்துல தான் பெரிய அது வந்து அப்போ தான் அதுக்குள்ள அதை செலுத்த முடியும். வெளியில் இருக்கு, அதை செலுத்தணும் ஒன்று, அதுக்கு காலமும் வரணும், நேரமும் வரணும், அப்புறம் வந்து உடலும் தாங்கணும். शरणं गुरुवे शरणं शरणं गुरुवे शरणं प्रदोष शिवनायन्मा शरणं गुरुवे शरणं गुरुवे शरणं शरणं गुरुवे शरणं शरणं गुरुवे शरणं प्रदोष शिवनायन्मा शरणं. எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இந்த கலந்துரையாடல் வந்து தினந்தோறும் நடக்க போகுது. அந்த கலந்துரையாடல் இங்கே தான் பண்ண போகிறோம். முதல் நாள் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு நம்ம வந்து யோகானந்தரை பற்றி மாலை 6 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் பேச போகிறோம். அடுத்த நாள் திங்கட்கிழமை மாலை 6 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் கன்ஃபியூஷஸை பற்றி பேச போகிறோம். நமக்கு தவத்தில் கன்ஃபியூஷஸுக்கும் நமக்கு என்ன மாதிரி இருக்குது, யோகானந்தராக இருக்கட்டும் கன்ஃபியூஷஸாக இருக்கட்டும், தொடர்ந்து பேச போகிற எல்லா யோகியுமே நேரடியாக முப்பிறப்பில் நமக்கு நேரடியாக தொடர்பில் உள்ளவங்க. அந்த ஒரு செயல்தான் இதுக்குள்ள. இது ஒரு யோகியை பரப்புரையெல்லாம் கிடையாது, ஒரு யோகியை புகழ்றதெல்லாம் கிடையாது. நான் நார்மலாக ஆசீர்வாதம் பண்ணும்போதே சில பேருக்கு அவங்கள முத்தி அடையணும், ஏதாவது ஒரு நன்மை அடையணும்னு தான் ஆசீர்வாதமே பண்ணுறேன். அப்போ தானாகவே ஆன்ம விடுதலை நீங்கள் தான் நான் தொடும்போதே அடையிறீங்க தான். உங்கள் முன்னோர்களுக்கு நீங்கள் ப்ராப்பராக அவங்க பேர் என்ன, அவங்களோட எல்லா செயலையும் எடுத்துக்கிட்டு நீங்கள் ஆத்மார்த்தமாக நம்ம சொல்கிறத மட்டும் பண்ணுங்கள். அது நிச்சயமாக அவங்க ஆன்ம விடுதலை அடைவாங்க.
நான் ஒரு ஆறு போல நீண்ட நெடிய தூரம் பயணித்திருக்கிறேன். ஒரு இடத்தில் எதற்கு இந்த பயணம் என்று யோசித்தேன். அப்பொழுது நீல நிறப்பேரொளி ஒன்று தோன்றியது. வார்த்தை இல்லாமல் போனது, வாழ்க்கையும் இல்லாமல் போனது, நானும் இல்லாமல் போனேன். காரணம், அந்த நீல நிறப்பேரொளி என்னை விழுங்கிவிட்டது. என் விலாசத்தில் நான் இல்லை, நீல நிறப்பேரொளியே இருக்கிறது. மனிதன் என்று நினைத்து என்னை தேடி வந்தால் நீங்கள் ஏமாந்து போவீர்கள். தை 2 மாட்டுக்கு சோறு ஊட்டும் தினம் மகிழட்டும். தேதி ஜனவரி ஞாயிற்றுக்கிழமை நமக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு நாளாக நான் கருதுறேன். ஒரு பெரிய தியானத்துக்கான ஒரு முன்னெடுப்பு சுவாச புரட்சி அப்படின்னு ஒன்று வச்சிருக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். இந்த ஆன்மா அருங்கோண சக்கரத்துல ஒரு நல்ல செயலோட நல்ல வடிவத்தோட இது ஒரு 11 மணிக்கு தான் துவங்கிறதா இருந்துச்சு. அப்புறம் என்னுடைய செயல் வடிவத்திலிருந்து ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் பேசணும் அப்படிங்கிறது அந்த தியானத்துக்குள்ள இருக்கிற செயல். அதுக்காக தான் நிறைய பேர் இன்னும் வரல. ஆனால் இருந்தாலும் அது 9:30 மணிக்கு நான் ஒரு செயல் செய்யணும். அது காலத்தின் கட்டாயம். அதுக்காக தான் இந்த நிகழ்வுகள். எப்பயுமே ஒரு செயல் தான். தாய் சொல்லி, தந்தை சொல்லி, நண்பன் சொல்லி, தோழன் சொல்லி, உறவு சொல்லி, அரசாங்கம் சொல்லி, யார் சொல்லி நான் செய்ய மாட்டேன். பிரபஞ்சத்திலேருந்து ஒரு செயல் வந்தால் எந்த மனிதன் தடுத்தாலும் என்னை தடுத்து நிறுத்தவே முடியாது, போய்கிட்டே இருப்பேன். அதுக்கு முன் உதாரணம் தான் அந்த 9:30 மணிக்கு என்னுடைய உரையும். யார் இருந்தாலும் யார் இல்லைன்னாலும் பிரபஞ்சத்திலிருந்து ஒரு வார்த்தை வந்துச்சுன்னா அவ்வளோதான், என்னை தடுத்து எந்த கொம்பனாலையும் நிறுத்த முடியாது. நான் பாட்டில் போய்கிட்டே இருப்பேன். அதோடைய செயல் வடிவம் தான், அதோடைய பொருள் தான். ஏன்னா எனக்கு எல்லாமாகவும் இருக்கிறது பிரம்மம் தான். அந்த பிரம்மத்திடம் இருந்து என்ன செயல் நிகழ்த்தப்படுகிறதோ, எந்த இடம், எந்த தேதியில, எந்த நேரத்துல நீ என்ன வேலை செய்யப்பட வேண்டும் அப்படின்னு அது தீர்மானிக்குதோ, அந்த கட்டுப்பாட்டுல நம்ம ஒரு பெரிய வேலையை நிகழ்த்தி கொண்டே இருப்போம். ஒரு மனிதன் தியானத்தை எப்படி மேற்கொள்ளணும், அதற்கான மந்திரம், அதற்கான செயல், அதற்கான வடிவங்கள் அனைத்தையும் அவர்கள்ட்ட கொடுத்தரணும். அவர்கள் சுதந்திரமாக எந்த செயலும் இல்லாமல் அவர்கள் போல இருக்கணும். குருவை பார்க்கணும், செய்யணும், போகணும், அதெல்லாம் எதுவும் இல்லாமல் அவர்கள் நண்பர்களுக்கு யாருக்காவது இதை உதவணும்னா கூட கொடுக்கலாம். தவத்துக்கான ஒரு கும்பமேளா இது. இந்த அமாவாசையோடைய ஒரு செயலாக்கமாக வச்சுருக்கோம். சுவாச புரட்சியோட பெரிய செயல். இந்த சுவாச புரட்சி பெரிய வேலையை செய்யும் அப்படிங்கிறதுக்கு இதுவும் ஒரு செயலாக இருக்கும். பிரபஞ்சத்தோடைய அனுமதியோட வெள்ளையங்கிரி மலையோட அடிவாரத்தில் முழு இரவும் ரொம்ப பெரிய செயல். ஒரு அனுபவம் பெற்றவங்க இந்த மாதிரி இவ்வளோ ஹவர்ஸ் உட்கார்ந்து ஒரு வேலை செய்கிறதுங்கிறதெல்லாம் பெரிய கடுமையான சவாலான இருக்கும். தியானத்துக்கு ரொம்ப முக்கியமான ஒரு இடம். இந்த சுவாச புரட்சியோட நோக்கம் பெரிய செயலை எடுத்துகிட்டு போகணும். இது ஒரு பெரிய கும்பமேளாவாக தான் நம்ம பார்க்குறோம். இந்த ஆன்மா அருங்கோண சக்கரத்தோட பெரிய நோக்கம் ஒரு நல்ல தவம், நல்ல செயல் கிடைக்கப்படணும். எது நிஜம், எது எதற்காக செயல்படுது அப்படிங்கிறத குறுகிய காலகட்டத்திலே மக்களுக்கு தெரிய வேண்டிய காலமாக இருக்கு.
உயர்ந்த பேராற்றல்களுக்கு, உயர்ந்த பேர் ஒளிகளுக்கு, உயர்ந்த கருநாகங்களுக்கு, உயர்ந்த சித்த மகான்களுக்கு, காசால பணத்தால எந்த உறவாலையும் செய்ய முடியாத ஒரு வேலைய ஒரு இயற்கை செஞ்சுச்சு. அதுக்கு அதே செயலை நாம திருப்பி செய்யணும். இந்த மனித உலகத்துக்கு, மனித குலத்துக்கு பணத்தினால ஒரு செயலை நம்ம பணம் இருந்தாதான் கடவுளை அடைய முடியும், பணம் இருந்தாதான் தியானம், பணம் இருந்தாதான் நம்ம ஒரு பெரிய ஒரு செயல், மருத்துவத்துல ஒரு செயலை செய்ய முடியுங்கிறத அந்த தியானத்தால செய்ய முடியும். எம்மால் ஒன்றும் இல்லை அப்படிதான் இந்த செயலை, இந்த வடிவத்தை சொல்ல தொடங்கிறதுக்கான காரணமாக இருக்கிறது. இதை பாக்குறவங்க என்ன நினைப்பாங்கன்னா, இந்த சாமிக்கு ஏதோ கொஞ்சம் தெரிஞ்சிருக்கு மாதிரி, கொஞ்சம் விஷயம். அது இல்லை, நமக்கு ஒன்னும் தெரியாது, நம்ம ஜீரோ. நமக்கு தெரிந்தது பிரபஞ்சம், அது நமக்கு இந்த வாய்ப்பை வழங்குது. இந்த இடத்துல உட்கார்றதுக்கான இந்த வாய்ப்பை பரிபூர்ணமாக வழங்கியவர் அவர்கள். நம்ம என்னன்னா இந்த ஆடுறதுதான், பாம்பு ஆடும்ல அந்த மாதிரி நம்ம மகுடியை ஊதுகிறார் இந்த பிரபஞ்சம். பிரபஞ்சம் பாம்பாட்டியாக இருந்து மகுடியை ஊதுது, நான் நாகமாக இருந்து ஆடிக்கொண்டிருக்கிறேன். இந்த தியானம் பழகிறவர்கள் கூட பிரபஞ்சம் மாறி ஒரு சுழற்சியாக ரொம்ப சரியாக நடந்து கொள்ள வேண்டும், சரியாக இருக்கணும். உங்க காசு, உங்க பணம் இதெல்லாம் தேவைப்படாது. தங்குவதற்கு, உணவுக்கு எதற்கும் கட்டணம் இல்லை. ஏன்னா இறைவனுடைய உபதேசம், தியானம் செல்வத்தாலோ எந்த அதிகாரத்தாலோ பெற முடியாது. இது உண்மையாகவே இறை வடிவத்திலிருந்து சொல்றோம். செல்வத்தால் இங்கு இறைவனை பெற முடியவே முடியாது. எந்த உபதேசத்தையும் செல்வத்தால் பெற முடியாது. என் பேரே விசேஷமான கொஞ்சம் பிச்சைக்காரன், அதனாலதான் மண்டை ஓட்டுக்காரங்கிறேன். என்ன இந்த விசேஷமான பிச்சைக்காரன்னா, நான் கோயில் வாசல்ல உட்காந்து பிச்சை எடுக்கிறவன் இல்ல, நான் திருமுனையில உட்காந்து பிச்சை எடுக்கிறவன் இல்ல. ஞானத்தை பெற்றதுனால், கொஞ்சம் அனுபவத்தை பெற்றதுனால், இந்த பிரபஞ்சத்தோட அங்கீகாரத்தை பெற்றதுனால், இந்த ஞானத்தோட இங்க உட்கார்ந்து இருக்கிறதுனால என் சகோதர சகோதரிகள், என் மகளாக இருக்கக்கூடிய எத்தனையோ பேர் தியானத்துக்கு வர்றவங்க இந்த பிச்சைக்காரனை நேரடியா தேடி இதை வச்சுக்கங்க அப்படின்னு போடுறாங்க. அதை எடுத்துட்டு நான் இந்த பிச்சைக்காரன் என்ன செய்யறேன்னா, என் சகோதர சகோதரிகளுக்கு ஒரு பெரிய இடத்துல ஒரு சத்சங்கமோ ஒரு செயல் வடிவமோ, அதுல தங்குவதற்கோ, அதுல உணவுக்கோ, அதுல ஒரு செயலுக்கோ, அதை அனைத்தையும்
நான் அங்கு செயல் செய்கிறேன். அந்த செயலாக அந்த வடிவத்தை அப்படியே அங்க கொடுத்துட்றேன். ஏன்னா இந்த பிச்சைக்காரனுக்கு ஒரே ஒரு செயல் மட்டும்தான், என்னுடைய சொத்துங்கிறது ஒன்னே ஒண்ணுதான், அது இந்த பிரபஞ்சம். இந்த பிரபஞ்சத்துல எங்களுடைய சொத்து என்பது ஒன்றும் இல்லை. நாங்க செயல், இந்த வடிவம், இந்த பேர் ஆற்றல் மட்டும்தான். வேற எதையும் எங்களால் எது எங்களுடையது, இது எங்க பொருள் என்று சொல்வதற்கு அங்கு ஒன்றும் இல்லை. அப்ப இந்த பிச்சைக்காரனுக்கிடம் யாரோ சகோதர சகோதரிகள் செலுத்துவதை இந்த பிச்சைக்காரன் ஒரு இடத்தில் செலுத்தி கொண்டிருக்கிறான். அதனால் தயவு செய்து எப்பயும் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க, எந்த சூழலையும் வைத்துக் கொள்ளுங்க, எத்தனை ஆயிரம் கோடிகள் வைத்திருந்தாலும் இறை சக்தியையும் இறை ஆற்றலையும் இறை உபதேசத்தையும் இறை மந்திரத்தையும் செல்வத்தால் எவனாலையும் பெற முடியாது. செல்வத்தை வைத்து கொண்டு போய் டாலரோ பொன்னோ பொருளோ நிலமோ எந்த அதிகாரத்தை எடுத்துட்டு போனாலும் அங்கு அவன் இறைவனை பார்க்க முடியாது. அவன் இறைவனை பார்ப்பதற்கு சரணாகதி மட்டுமே இறைவனை காண முடியும். என் பேர் முருகன், திருப்பூர்லேருந்து வர்றோம். இந்த கோவை சுவாச புரட்சிக்காக வந்திருக்கோம். இதை பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக சொல்லிக் கொடுக்குறாங்க. அது இல்லாமல் இந்த ஐயாவை பற்றி என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வாட்டி நீங்கள் வந்துட்டு போனாலே அடுத்த வாட்டி திருப்பி வர வேண்டாம், நீங்கள் வீட்டிலே இருந்து பண்ணிக்கலான்னு நிறைய நமக்கு சொல்லி தர்றாங்க. மற்றவங்களாம் அப்படி இல்லை, திருப்பி கூட வரதுக்கு ஒரு மாதம் கழிச்சு வாங்க, இல்லை ஒரு வாரம் கழிச்சு வாங்க, திருப்பி ரெண்டாவது ஏதாவது நமக்கு சொல்லணும் வரணும்னு சொல்லுவாங்க. இது அப்படி இல்லை, ஒரு வாட்டி நீங்கள் வந்துட்டாலே எல்லாமே இங்கே உங்களுக்கு திருப்பி வரணுன்றதில்ல. ஒரு வாட்டி அவங்களோட ஐயாட்ட பார்த்தாலே இருக்கும். நேரில் இதுதான் முதல் வாட்டி சந்திச்சிருக்கே பல ஆண்டுகளுடைய நமக்கு ரொம்ப நாள் தொடர்பு மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது நிறையா. குருவே சரணம். என் பேர் செந்தில்குமார். நான் மேட்டுப்பாளையத்திலிருந்து வர்றேன். கோயம்புத்தூர் சின்மயா கார்டனில் இந்த வகுப்பு நடந்துகிட்ருக்குது. ஆனால் இந்த மாதிரி யாராலையுமே பண்ண முடியாது. எல்லாருமே பணம் எதிர்பார்த்து இது ஒரு வியாபாரமாக பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் இவரோட இது பயங்கரமாக இருக்குது, சூப்பராக இருக்குது. நம்மளோட ஆன்மீக வளர்ச்சிக்கு மிகப்பெரிய ஒரு சிவனே இறங்கி எல்லாமே சொல்லி கொடுத்த மாதிரி இருக்குது. என்னோட இந்த ஆன்மா இந்த உடலோட இருக்கிற வரைக்கும் இவரை மறக்க முடியாது. வணக்கம், நான் ஷர்மிளா. கோயம்புத்தூரில் சூலூர்லேருந்து வரேன். இந்த சுவாச புரட்சி நிகழ்ச்சிக்கு காலையில் ஜாயின் பண்ணியிருந்தேன். இங்கே டிஃப்ரெண்ட்டான அனுபவம் என்னென்னு கேட்டிங்கன்னா, எல்லாருக்குமே எல்லாமே இலவசமாக கொடுத்து நாங்கள் கொடுக்குற இந்த நாலேஜபிள் விஷயத்த நீங்கள் பயன்படுத்திக்கோங்கன்னு சொல்கிறாங்க. இது எங்கேயுமே பார்க்க முடியாது, எந்த இடத்துலையுமே கட்டணம் கிடையாது. நல்ல அன்பாக வரவங்க எல்லாரையுமே ஒரு குறை இல்லாமல் கவனிக்கிறாங்க. இதுவே ஒரு ஆச்சரியப்பட வேண்டிய ஒரு விஷயந்தான். அப்புறம் அந்த ஐயா டெவலப்மெண்ட்டுக்கு உண்டான நிறைய விஷயங்கள் கற்றுத்தராரு. தன்னைத்தானே வளர்த்துக்கணுன்றதில் அவர் குறிக்கோளாக இருக்கிறாரு. ஐயாவோட பேச்சு எல்லாமே ரொம்ப ஓப்பனாக இதுதான் இப்படித்தான் போகணும், இதை தான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஓப்பனாக இருக்குது. ஸோ எதுவுமே அவர் மறைக்கிறதுக்கோ இது பண்ணுறதுக்கோ இல்லை. நம்ம கேள்விகள் கேட்டாலும் தயங்காமல் ரொம்ப ஆழமாக பதில் சொல்கிறாரு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. கூட்டத்தை பார்க்கும்போது எனக்கே கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. நான் கூட்டத்தையே கொஞ்சம் குறைச்சி பிளான் பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனால தான் 100 பேர் அப்படின்லாம் கொண்டாந்தோம். ஏன்னா நமக்கு கூட்டத்தை தாண்டி என்ன சொல்ல வர்றோம், என்னது நோக்கம், எதுக்காக பிரயாணிக்கிறோம், எதை எடுத்துட்டு போகிறோம். ஒரு 10 இடத்துல நம்ம உழைச்சாலும் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, ஆனால் நம்மளை சந்திக்கிறவங்களுக்கு ஏதோ ஒரு வடிவத்தில் அவங்களுக்கு கொடுக்க வேண்டியதை கரெக்டாக கொடுக்கப்படணும். அப்போ அதிக க்ரௌடில் ஒரு செயல் வடிவத்துக்குள்ளே இருக்கிறதோட அதை பிரித்து கூட ஒரு சரியான சந்தர்ப்பத்தில் அதை கொடுக்கப்படணும் அப்படிங்கிறதுக்காக தான் கம்மியான செயல் வடிவத்தை வச்சு பண்ணணும் அப்படின்னு நம்ம கருதுகிறோம். அதுக்காக தான் இந்த 100 பேர் செயல் வடிவத்தையே கொண்டு வந்தோம். சிவன் உருவாக்கின எந்த பொருளும் அழிவதில்லை, சிவனும் அழிவதில்லை, சிவன் உருவாக்கின பொருளும் அழிவதில்லை. அந்த உயிர் மேல் நோக்கி வருமா, அது வந்தால் என்னாகும் அப்படிங்கிறது பார்த்த குருவுக்கு மட்டும்தான் தெரியும். அறிவியலாக சயின்ஸாக எல்லாம் தாண்டி எங்களுக்கு சில வாசல் திறந்தால் இன்றைக்கி என் தலையோட உச்சியில்
மேலே பார்த்தீங்கன்னா ராக்கெட் மாதிரி ஒரு புகை மாதிரி போய்கிட்டே இருக்கும். உயிர் மேல் நோங்குன்னு செஞ்சுக்க. கோயம்புத்தூரில் நீங்கள் உட்காந்துருக்கீங்கல்ல, லட்சக்கணக்கான பேர் மேல் நோங்கி இருந்த நாள்லன்னு. மேல் நோங்கிட்டால் என்ன ஆகும் தெரியுமா? என்ன ஆவீங்கன்னு தெரியுமா? அங்கெல்லாம் நின்று யாரும் நீங்கள் பாட்டு பாடி ஆடெல்லாம் முடியாது, எல்லாம் படுத்துருவீங்கப்பா. மேல் நோங்கிட்டா நாகம் படம் எடுத்து நின்னா என்ன ஆகும்? இதுதான் அதோடைய பொருள். இவ்வளோ குற்றம் நடக்குது, இவ்வளோ செயல் நடக்குது, இவ்வளோ பணக்காரங்க அப்படி இப்படி பண்ணுறாங்களே, இதெல்லாம் என் இறைவன் கேட்க மாட்டானா? எல்லாமே ஒரு செயலுக்காக காத்திருக்கப்படுகிறது. ஒருத்தன் ஏன் அழுகிறான்னா அவன் முன் ஜென்மத்தில் என்ன செஞ்சான்னு உங்களுக்கு தெரியாது. மகா சிவராத்திரிங்கிறது ஒரு மனிதன் நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த பிரபஞ்ச அலைவரிசையில் ஒரு நல்ல தன்மைக்குரிய நாள், நல்ல தன்மைக்குரிய ஒரு நாள். அந்த நாளை உயிர் மேல் நோங்கிறது இல்லை, உயிர் விழிப்படைகிறதுக்கான வாய்ப்பை உருவாக்கணும். அந்த உயிர் மேல் நோங்கும். எப்படி மேல் நோங்குனா, ஒரு மகா குருவால் அது மேல் நோங்கும். அது மேல் நோங்கும்போது அவன் உடல் அவன் தன்மையிலே இருக்காது, அவன் கட்டுப்பாட்டிலே இருக்க மாட்டான். ஒரு வார்த்தையை ஆராய்ந்து தியானத்தில் கண்டறிஞ்சு அதை சரியாக சொல்லப்படணும் அப்படிங்கிறது தான் தியானத்திலிருந்து பார்த்தவங்கிற முறையில் சொல்கிறோம். ஒரு நல்ல செயலோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம். சரணாகதி விழா. இந்த சரணாகதினால தான் ஆன்மா அருங்கோண சக்கரம் இந்த மண்டை ஓட்டுக்காரருடைய ஒரு செயல் வடிவம் கிடைச்சிச்சு. ஒரு முழு உதயமாக ஒரு செயல் செய்யறதுக்கு, ஒரு பணி செய்யறதுக்கான வாய்ப்பு வழங்கப்பட்டது. நம்மளுடைய முழுமையான குரு யாருன்னா இந்த சரணாகதி தான். அன்னதானம் எதற்கு கொடுக்குறோம்? தனிப்பட்ட முறையில நீங்க அன்னதானம் கொடுக்குறீங்க. உங்க பிறந்த நாள், உங்க கல்யாண நாள், உங்களுடைய முக்கியமான நாள், உங்க தாய் தந்தையோட தவறுன நாள், உங்க தாய் தந்தை நினைவு நாள், 60ஆம் கல்யாண நாள், இந்த மாதிரி கொடுக்குறீங்க. அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நல்ல தபஸ் பண்ணவங்கள்ட்ட நீங்க காசு கொடுத்து அரிசி கொடுத்து அன்னதானம் பண்ணனா அது வேற. நீங்க ஸ்ட்ரைட்டா பண்ணா உங்க கரும வினைய இன்னொருத்தர் வாங்கிக்கிறார். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க நேரடியா அன்னதானம் பண்ணா உங்களுடைய கர்ம வினைய எனக்கு நீங்க கொடுத்தா கூட உங்க கர்ம வினைய அந்த உணவா எடுத்துதான் நான் சாப்பிடுவேன். புரியுதுங்களா? ஆனா ஒரு யோகி அன்னதானம் பண்ணா அதுல கர்ம வினையே இருக்காது. அதனாலதான் வள்ளலார் கொடுக்கிற உணவுல கர்ம வினை இருக்காது. அந்த அணையா அடுப்புங்கிறது என்னன்னா அதுவே தீட்சை, அதுவே ஆசீர்வாதம். அதனாலதான் கோயில் பிரசாதத்தை கண்டா நம்ம வேக வேகமா போய் புளி சாதமா இதை வாங்கி திங்கிறது எதுக்கு வெயிட் பண்றோம்னா அது இறைவனிட்ட இருந்து வர்ற அது செயல். அப்ப யாராவது பணம் கொடுத்தா கூட ஒரு தவஸ் பண்றவங்ககிட்ட என்னன்னா அது பிரபஞ்ச பணமா மாறிடும். அங்க யாராவது அந்த உணவை, ஒரு சிவனடியார் போடுற உணவை நல்ல தவம் பண்ணி அவர் ஒரு உயர்ந்த நிலையில இருந்தவர் அன்னதானம் கொடுத்தாருன்னா அது கர்ம வினையாகவே ஆகாது. எத்தனை துன்பப்பட்ட ஆன்மா வாங்கினாலும் அது வெறும் பசி யாத்திரா இருக்காது, அது ஏதோ ஒண்ணு ஆசீர்வாதம் பண்றதா இருக்கும். சடங்கு சம்பிரதாயமா செய்யக்கூடாது. இறைவன் மீது பக்தியும் அன்னதானத்தின் மீதும் பக்தியை செய்யக்கூடாது. உணர்ந்து அப்படியே ஆத்மார்த்தமா செய்யணும். இந்த காலகட்டத்துலன்னா அரிசியெல்லாம் எப்படி எடுத்து வருவாங்கன்னா, காரக்குடியில பெரிய பெரிய வீடு உயர்த்த நிக்குதுன்னா சிவனடியார்களுக்கு போட்ட சோறு. புரியுதுங்களா? காரக்குடியில இருக்கிற உயர்ந்த வீட்டுக்கு நிக்கிறது பேர் சிமெண்ட், அந்த செங்கல் எல்லாம் தாண்டி நிறைய சிவனடியார்களுக்கு போட்ட சோறுடைய ஆசீர்வாதம் நிக்குது. நிறைய வீடு எனக்கு தெரியும், எத்தனை வீடு நிக்குது அங்கன்னு. அந்த மாதிரி நல்ல சிவனடியார்களுக்கு ஆத்மார்த்தமா நீங்க அன்னதானம் எங்கேயாவது கொடுக்கணும்னு இருப்ப பாத்தீங்கன்னா அது எப்படி கொடுக்கணும்? ஒருத்தர் இருந்தாலும் அந்த ஆத்மார்த்தமா உயிர்ல இருந்து செய்யணும்.
ஒரு சராசரி மனிதனுக்கு இந்த பிரபஞ்ச பேராற்றலால் அவருக்கு தியானத்தில் ஏற்படும் அனுபவத்தில் பருவ மாற்றம் அடைகிறார். அவர் மட்டும் அடையவில்லை, அவரை சார்ந்த எல்லா செயலும் அடைகிறது. அந்த வடிவத்தில் நம் கொல்கத்தா நகரம் மேற்கு வங்காளம் மாநிலத்தில் பேரில்லாதவனாக செயல்பட வேண்டும் என்ற அனுபவம் ஏற்பட்டது. அப்படியே செயல்பட்டார். அவர் எழுதிய 2 புத்தகங்கள் அந்த செயல் வடிவத்திலேயே இருக்கும். வடலூர், சிதம்பரம், திருவண்ணாமலை ஆகிய 3 இடங்களில் அவருக்கு ஏற்பட்ட அனுபவத்தில் மண்டை ஓட்டுக்காரன் என்ற பெயரை பெற்றார். அதிலேயே கொஞ்ச நாட்கள் பணியும் அந்த அனுபவத்திலேயே செயல்பட்டார். அடுத்தது ஆழியாறு, திருமூர்த்தி மலை, பழனி. இந்த அனுபவத்தில் அவர் குருநாதர் என்ற பெயரை பெற்றிருக்கிறார். இதனுடைய வெளிப்பாடே மதுரை மாணிக்கவாசகருக்குரிய திருவாதவூரில் சரணாகதி தத்துவத்திற்கான விழா மார்ச் 10, 2025 திங்கட்கிழமை நடைபெற்றதற்கான செயல் வடிவம். குருநாதர் என்ற பெயரை மார்ச் 12, 2025 புதன்கிழமை அவர் வெளிப்படுத்திய இடம் விராலிமலை. அதை செயல் வடிவமாக மக்களிடம் கொடுப்பது மார்ச் 13, 2025 வியாழக்கிழமை இராமேஸ்வரம். இந்த பௌர்ணமி முழு நிலவு நாளிலிருந்து குருநாதர் என்ற அந்த அனுபவத்திலிருந்தே செயல்படுவார். இந்த பெயர் சிவன் என்ற அட்சய பாத்திரத்திலிருந்து வழங்கப்பட்டிருக்கிறது. நம் ஐயாவை எல்லோரும் குருநாதர் என்றே அழைப்போம். சுவாச புரட்சியை உலகம் முழுக்க கொண்டு சேர்ப்போம். அதுவே நம் பயணம். மேலோட்டம், எல்லாம் மேலோட்டம், மேலேருந்து செய்யறோம். சடங்கு சம்பிரதாயம் மாதிரியே ஒரு வேலையை செய்யறோம். அது எப்படி நிக்கும்? எப்படி நிக்கும்? ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் 100கணக்கான பேர் காசியில போய் ஆன்ம விடுதலைக்காக போய் அங்க போய் பண்றாங்க. ஏன் அதெல்லாம் சித்தியாக முட்டுது? எப்படி சித்தியாகும்? நீயும் வெளியில இருந்து செய்யற, அவனும் வெளியில இருந்து செய்யறான். எப்படா சித்தியாகும்? சித்தி ஆகாது. உள்ள இருந்து அவன் செய்யணும், இல்ல உள்ள இருந்து நீ அழுகணும். 2 பேருமே மேல இருந்து உட்காந்துட்டு படிக்கட்டுல உட்காந்துட்டு குளத்துல குளிச்சுட்டு போட்டுக்கிட்டு வந்தீங்கன்னா எப்படி சித்தியாகும்? நேரமும் காலமும் கடந்துகிட்டே இருக்கும். உனக்கு இன்னொருத்தன், நீ போயிருவ வேலையை முடிச்சுட்டு, அவருக்கு என்ன பண்ணுவாரு? உனக்கு பண்ணியாச்ச தர்ப்பணம், இன்னொருத்தன் வருவான், அவன் அடுத்தது இன்னொருத்தன், அடுத்தது இன்னொருத்தன். எத்தனை கேஸ் வருதுங்கிறது தான் அவனுக்கு கணக்கு. உனக்கு நான் பண்ணிட்டேன், எங்க அப்பாவுக்கு பண்ணிட்டேன், எங்க தாத்தாவுக்கு பண்ணிட்டேன், எங்க பெரியப்பாவுக்கு பண்ணிட்டேன், நீ போயிடுவ. 4 வருஷம் கழிச்சு எங்களை மாதிரி ஒருத்தர் பார்க்கும்போது, அட பைத்தியக்காரா, உங்க பெரிய பொண்ணு உங்க சித்த பொண்ணு சுத்திக்கிட்டு தண்டா இருக்கான்னு நான் ஆன்ம சாந்தி அடையலடா போடா அப்படின்னா, என்ன சொல்றீங்க? நாங்க அப்பவே பண்ணிட்டோமே, நாங்க எல்லா வேலையும் முடிச்சிட்டோமே. என்ன வேலை முடிச்சீங்க? அந்த மாதிரி தாங்க இருக்கு இந்த கதையெல்லாம். பாத்துக்கங்க, இதெல்லாம் ஒரு செயலாக்கமா மாறும். அங்க என்னன்னா, அவனுக்கு கொடுத்த வேலையை ஆத்மார்த்தமா செய்யணுங்க. நீங்க ஆத்மார்த்தமாக ஒரு தாய்க்கும் குழந்தைக்கும் தாய்ப்பாலுக்கு இருக்கிற அந்த தொடர்பு மாதிரி ஒரு இடத்துக்குள்ள உட்கார்ந்து தவம் பண்ணி ஒரு கடுமையான செயலை செஞ்சு பாருங்க, அது சித்தி ஆயிடும். சிவத்தால் ஆன்ம விடுதலை, சிவத்தால் ஆன்ம விடுதலை. எதுவும் மக்களோட திட்டம் அப்படிங்கிறத தாண்டி இது இயற்கைக்கும் இறைவனுக்கும் தொடர்பு இருந்தாதான் இதை செய்ய முடியும்.
இங்க இருக்கிற மக்களோட அது தேர்வு செய்திருக்கு, அது ஒரு செயல் வடிவமா பண்ணிருக்கு. உருவத்தோட நம்ம இருக்கிறோம், உருவம் இல்லாத இறை பேராற்றலாக எத்தனையோ செயல் வடிவங்கள் இருக்கிறது. அப்ப இந்த சந்திப்பு, இந்த செயல், இந்த வடிவம், இந்த தோற்றம், இந்த செயல்பாடுகள், உங்களுடைய அனைத்து செயலும் இறைவனாலே தீர்மானிக்கப்பட்டு இறைவன் செயலாலேயே இந்த இடத்துல நடக்கப்படணும்னு ஒரு செயல் வடிவம் இருந்திருக்கு. அதனாலதான் இது ஒரு மிக சரியாக நடக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பா இது கருதப்பட்டாங்க. ஏன்னா இது என்னுடைய வகுப்புக்கு வர்ற எல்லா மாணவர்களுக்கும் தெரியும். இந்த மாதிரி எந்த செயல்பாடுகளுக்குள்ளேயும் நம்மள பார்த்திருக்க மாட்டாங்க. அதுக்கு நம்ம அனுமதி அளிக்கிறதும் இல்லை. ரொம்ப அரிதுதான். இத்தனை பயணத்துக்குள்ள முதல் முறையா இல்ல இரண்டாவது முறையா என் கழுத்தில் ஒரு வெளியிலிருந்து வந்தவங்க ஒரு மாலை போட்டது இங்கதான். ஏறத்தாழ 400 வகுப்புகள் 500 வகுப்புகள் நான் நடத்தியிருக்கேன். அப்ப ராமேஸ்வரத்துல ஆரம்பிச்சு, கன்னியாகுமரியில ஆரம்பிச்சு, காசியில ஆரம்பிச்சு, ரிஷிகேஷ்ல ஆரம்பிச்சு எல்லா ஊர்களுக்கும் நாம் சென்று வந்தோம். அப்ப இரவு பகல் பாராமல் எத்தனை பணிகள் இருந்தாலும், எத்தனை வேலை செயல்கள் இருந்தாலும், தன்னை ஒரு உணர்வதற்காக, இறைவனை உணர்வதற்காக, ஒரு செயல்பாடுகளை உணர்வதற்காக ஒரு மனிதனுக்கு அவனுடைய வாழ்க்கையுடைய போக்கையே மாற்றக்கூடிய செயல் இந்த தியானம் இருக்கிறது. என்னன்னா வெறும் முன்னோர்களுக்கு ஆன்ம விடுதலை கொடுக்கறது இல்லைங்க, தீராத சாபம். குரு கிட்ட நிந்தனை வாங்கியிருக்கலாம், உறவுகள்கிட்ட நிந்தனை வாங்கியிருக்கலாம், இல்ல ஏதோ ஒரு பெண்ணுகிட்ட இருந்து சாபம் வாங்கியிருக்கலாம். அதெல்லாம் இன்னைக்கு தீர்ந்து போயிடும். எந்த குருமாரும் ஆன்ம விடுதலை கொடுக்காம அவனுக்கு தியானம் கற்றுக் கொடுக்க மாட்டான். ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தியே ராமன் அப்படிங்கிற ஒரு பிரகாசத்தை உணர்ந்த இடமே இந்த இடம். அவனே இந்த மண்ணை பிடிச்சி ஒரு வேலை செஞ்சிருக்கிற இடம். அப்ப எவ்வளவு பெரிய பவர்ஃபுல்லான ஒரு இடம்னு பார்த்துக்கங்க. நீங்க பேசிக்கிட்டது எல்லாமே சாபமா மாறி பதிவும் வாங்க. அந்த பதிவை வெளியில் எடுக்கணும். இந்த சுவாசம் சக்தி வாய்ந்த செயலை கற்றுக் கொடுக்கும். யத்ரைவ யத்ரைவ மனோமதியம் தத்ரைவ தத்ரைவ தவ ஸ்வரூபம். யத்ரைவ யத்ரைவ மனோமதியம் தத்ரைவ தத்ரைவ தவ ஸ்வரூபம். யத்ரைவ யத்ரைவ சிரோமதியம் தத்ரைவ தத்ரைவ பதத்வயம் தே. சதா
வடலூர்ல தைப்பூசத்தோட சித்ரா பௌர்ணமி ரொம்ப வடலூர்ல இருக்கிறவருக்கு பிடிச்சது. உங்களுக்கு கொண்டாடுறது எல்லாம் ஓகே. வடலூர்ல உள்ள ஒருத்தர் இருக்காருல ஜோதியா, அவருக்கு பிடிச்ச ஒரு பெரிய தினம் எதுன்னா சித்திரா பௌர்ணமி தான். அதே மாதிரி இந்த சித்திரை 1 வந்து ரொம்ப விசேஷமான ஒரு தினம். அது மாதிரி மதுரை கொண்டாடப்படக்கூடிய ஒரு இடமா மாறப்போகுது, மாறிக்கிட்டு இருக்கு. மதுரை கலாச்சாரம், மதுரை பண்பு, மதுரை இதெல்லாம் தாண்டி எப்படி பெரிய புராணம் எவ்வளவு பெரிய ஒரு ஒரு இன்னைக்கும் அது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தினுச்சோ, இது மாதிரி மாணிக்கவாசகரோட செயல் எப்படி இருக்கோ அதே மாதிரி மதுரை நிச்சயமாக தமிழ்நாட்டில் ஒரு மிக ஞானத்துக்கான ஒரு மையமாக இருக்கும். மதுரையிலிருந்து ஒரு பெரிய பணி வந்து துவக்கப்படும். மதுரையிலிருந்து எப்பயுமே ஒரு செயல் இருக்கும், எல்லா மாவட்டத்துக்குள்ளேயும் இருக்கும். இந்த காலத்துல மதுரையிலிருந்து அது பெரிய துவக்கமா இருக்கும். இந்த பிரசன்ஸ்ல லைவ்ல வாழ்ற எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்னாடி சித்தர்கள் வாழ்ந்துட்டு போனாங்க, தேவர்கள் வாழ்ந்தாங்க, முனிவர்கள் வாழ்ந்தாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா பிரசன்ஸ்ல அத்தனை பேர் வாழ்றத என்னால வந்து அப்படியே பிரசன்ஸ்ல பார்க்க முடியுது. ஒரு தாய் இழந்த தந்தை இழந்த ஒரு குழந்தை, ஒரு 7 வயது 8 வயது குழந்தை, தாயையும் தந்தையும் இருக்கிற ஒரு இடம் அதுக்கு வந்து உள் உணர்வா தெரியுது. ஆனா அதை அழைச்சிட்டு போறதுக்கோ அதுக்கு வழிகாட்டுறதுக்கோ ஆள் இல்லை. அப்ப அந்த குழந்தை தன்னை மீறி ஒரு புஷ் பண்ணி அதுவா ஒரு 7 வயது 6 வயது குழந்தை இறங்கி வந்து நடந்து போனா எப்படி இருக்கும்? அதே அனுபவத்தை நான் அனுபவித்தேன். என்னன்னா, ஒரு சின்ன பாயை விரிச்சு நான் உட்காந்துட்டு இந்த ஆவால் ஏவால் தோன்றி அந்த செயல், அந்த வடிவம், அந்த அத்தனை அந்த மலைக்குள்ள நடந்த அத்தனை ஸ்கேலும் அப்படியே வருது எனக்குள்ள. அப்படி பேசிக்கிட்டு இருக்கும் போது 2 கழுகு வருது. ஒரே நேரத்துல 2 ஒரு பெரிய சத்தமிட்டு. அது ரெகுலரான கழுகுகள் இல்லை, அது ரெகுலரான ஃபார்முலா இல்லை. அது வந்து அந்த உச்சியில நான் உட்கார்ந்து இருக்கும் போது வட்டமிடுது. அதை வீடியோவா படம் பிடிச்சிருக்கிறாங்க பசங்க. அது சொல்லப்பட்ட விதம், அது எனக்கு காட்டப்பட்ட விதம், இது எல்லாமே வேற ஒரு வடிவத்துக்குள்ள எதை நமக்கு கனெக்ட் பண்ணி இந்த மலையை பத்தி காட்டினாங்களோ அது எல்லாமே அது ரூபமாவே காட்டப்படுது. ஏப்ரல் 28 நேற்று முழுக்க மேற்கு தொடர்ச்சி மலையில் வசித்தோம். இரவோ நாம் இருக்கும் இடத்தில் ஒரு தியானத்தை மேற்கொண்டோம். இரவோ 6:50 மணிக்கு ஒரு தீவிரமான ஒரு செயல் வெளிப்பட்டது. ஜம்மு காஷ்மீர் பகல்காமில் சமீபத்தில் நடந்த துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழந்த ஆன்மாக்களுக்கு ஆன்ம சாந்தி கொடுக்கப்படணும்னு தொடர்ந்து ஒரு குரல் எனக்குள்ளே ஒலிக்கப்பட்டது. அது உடனடியாக நாம் தியானத்தை முடித்து வெளியே வந்து வெட்டவெளியில் அவர்களுக்கு மிகச்சரியாக இரவு 7:15 மணிக்கு ஆன்ம சாந்தி கொடுக்கப்பட்டது. அதை முடித்துவிட்டு மீண்டும் தியானத்தை மேற்கொள்ளும் போது அந்த ஆன்மாக்களுக்கு ஆன்ம சாந்தி கிடைக்கப்பட்டதை உணர்ந்தோம். மீனாட்சி சுந்தரேசரிங்கிறது மதுரையில் ஒரு கொண்டாடப்படுகின்ற ஒரு ஆன்மீக விழாவாக, ஒரு திருவிழாவாக பார்க்குறாங்க. சத்தியமாக கிடையாதுங்க. இந்த உலகமே ஒரு பெரிய சக்திகள், 2 சக்திகள் ஒன்று சேர்ந்து இந்த உலகம் தோற்றுவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த உலகம் இயங்கப்படுகிறது.
அதற்கு எடுத்துக்காட்டு தான் மீனாட்சி சுந்தரேஸ்வருடைய திருமணம். ஏன் அதிகமான கடவுள் பேர் வந்துச்சுன்னா, குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு மேலே, ஒரு காலத்துக்கு மேலே ஒரு உருவத்தோட ஒரு பேரோட இருக்க முடியாது. புரியுதுங்களா? அந்த காலத்தோட அவர் வேலை முடிஞ்சிருச்சு. அவரே திருப்பி கூட வரலாம், ஆனால் அந்த பேரில் வரமாட்டார். குரு பரம்பரையில் என்ன சொல்லி கொடுக்குறாங்க, இது யாருன்னா, இது எஸ்பெக்டட், இதில் யார் தலைவன்னா பதஞ்சலி. शरणं गुरुवे शरणं प्रदोष शिवनायन्मा शरणं गुरुवे शरणं प्रदोष शिवनायन्मा शरणं சாலப்பரிந்து நீ பால் நினைந்தூட்டும் தாயினும் சாலப்பரிந்து நீ பாவியனுடைய ஊனினை உருக்கி பாவியனுடைய ஊனினை உருக்கி பால் நினைந்தூட்டும் தாயினும் சாலம் பரிந்து நீ பாவியனுடைய ஊனினை உருக்கி உள்ளொளி பெருக்கி உளப்பிலானந்தமாய தேனினை சொரிந்து புறம் திரிந்த என் செல்வமே சிவபெருமா
தொடர்ந்து சிக்கென பிடித்தேன். எங்கெழுந்தருளுவதி நீய, எங்கெழுந்தருளுவதி நீய, அருளுவதி நீய. இந்த பாறை சிவபெருமான் தவம் செய்து கொண்டிருக்கிறார். எப்பயுமே வந்து போற ஆற்றல் அப்படிங்கிறது இல்லைங்க. சிவபெருமான் நேரடியாக தவம் புரிந்து கொண்டே இருக்கிறார் இந்த இடத்துல. உலகத்துக்கே இந்த கன்னியாகுமரி பாறை ஒரு புனிதமான இடம். பெரிய உயர்ந்த சக்திகள் ஒண்ணு கூடுறதுக்கான இடம் தான் இந்த இடம். ஒரு யுகம் மாற்றத்துக்கு ஒரு பியூர் கடவுள் நேரடியாக தவம் செய்து ஒரு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறார். இந்த உலகத்துல எத்தனை யுக மாற்றம் நடந்தாலும், எத்தனை ப்ராசஸ் நடந்தாலும் இந்த இடத்துல இருந்து துவங்கப்படும். இது சத்தியம், இது உண்மை. என்னுடைய அனுபவத்திலிருந்து நாம் என்ன சொல்றோம் அப்படின்னா, மக்கள் இந்த இடத்தை பயன்படுத்தட்டும், மக்கள் இந்த இடத்தை பார்க்கட்டும். ஆனா இது பியூரா மெடிடேஷன், தவம் பண்ற இடம். அந்த இடத்துக்குள்ள சுற்றுலாவா யாரும் மக்களை அனுமதிக்க கூடாது. அந்த இடத்த எப்படி இருக்குன்னா ஒரு புனிதமான இடம். நீங்க கடவுளை தயவு செய்து கடவுள் அப்படி இப்படின்னு போயிடாதீங்க. உண்மையிலேயே இந்த உலகத்துல பிறந்த எந்த மனிதனா இருந்தாலும், எந்த விலங்கா இருந்தாலும், ஒரு தாவரத்தை கூட தூக்காந்து போய் அந்த இடத்துல வச்சுட்டு ஒரு 2 மாசம் கழிச்சு கூட வாங்க, உப்பு தண்ணி எல்லாம் தான் இருக்கு. ஆனா உண்மையிலேயே அந்த தாவரத்துக்கு வேற ஒரு விஷயம் மாற்றம் அடைஞ்சது. இது சவாலா நான் சொல்றேன், இது சவால் விடுறேன். இந்த காலகட்டத்துக்கு மேல நீங்க அந்த பாறையிலிருந்து சில அதிசயங்கள், சில விஷயங்கள் உண்மையாக பார்க்க முடியும். அப்படியாப்பட்ட இடத்த என்ன பண்ணணும்னா, வெறும் தியானம் பண்றவங்க மட்டும் அந்த இடத்துக்கு அனுமதிக்கணும். தியானம் பண்ணாம சும்மா சுத்தி பார்க்கறேன், போட்டோ எடுக்க போறேன், அப்படி இப்படி அந்த மாநிலத்துக்காரங்க அதெல்லாம் அனுமதிக்க. புனிதத்தோடு அந்த இடத்துக்கு நீங்க போய் 20 நிமிஷமோ 1/2 மணி நேரமோ எந்த மொபைல்லாம் இல்லாம உட்கார்ந்து தியானம் பண்ணிட்டு வாங்க.
என் தந்தையை யார் தரிசிக்கிறாங்களோ அவங்க உடல் இல்லாத நிலைக்கு மாறப்படுவாங்க. இப்ப தந்தையை தரிசிச்ச இடத்துல இருந்து தான் வடலூர்ல இருக்கிறவர் சொல்றார். இந்தியாவை நீங்க வேணா பாருங்க, எழுதி வேணா வச்சுக்கோங்க. இந்தியாவை நாடா பார்க்க மாட்டான், இந்தியாவையே குருவா பார்ப்பாங்க. இந்தியா பாரதங்கிற தேசத்தை ஒரு குருவா பார்ப்பாங்க. ஏன்னா இந்த மண்ணு சாதாரண மண்ணு கிடையாது. அப்ப நான் தியானத்தை முடிஞ்ச அளவுக்கு என்னால என்ன பண்ண அந்த ஸ்கேல்ல கொடுக்க முடியுமோ அதை நான் பண்ணியிருக்கிறேன். என்னை பொறுத்தளவுக்கு பிரதானமா கொஞ்சம் உடலை ரெடி பண்ணணும், எல்லாருக்கும் உடலுக்கும் கொஞ்சம் அதுக்கு ஏதாவது ஒரு வேலை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வகுப்பே தொடங்கணும். அதுதான் இதோடைய நோக்கம். உணர்ந்து உட்கார்ந்தவனுக்கு இறைவன் பணிவிடை செய்வார். இறைவனுக்கு எந்த மனிதனும் பணிவிடை செய்ய வேண்டாம், இறைவன் தான் மற்ற உயிர்களுக்கு பணிவிடை செய்வான். ஆனா இங்க காரணம் என்னன்னா, அந்த ஹார்மோன் சேஞ்சுகள்ல நிறைய மாற்றம் இருக்கு. ஹார்மோன் சேஞ்ச் ஆகி ஒரு பெண் பருவம் அடைந்து ஒரு பெண் திருமணத்துக்கு தயாராகி அப்ப கூட்டிட்டு போகும்போது அந்த பருவம் கரெக்டா இருந்துச்சு. இப்ப எல்லாம் அந்த ஹார்மோன் இந்த பசங்க விஷுவல்ல பாக்குறது, டிவியில பாக்குறது, படத்துல பாக்குறது, சவுண்டா பாடலா கேட்கறதுல எல்லாம் அந்த ஹார்மோன்கள் தானாக ஆசையை தூண்டி விட்டுருது. உனக்கு பிடிச்ச குருநாதர் அது தேர்ந்தெடுக்காது. இந்த காலத்துக்கு என்னவோ அதுதான் தேர்ந்தெடுக்கணும். பிடிச்ச குருநாதருங்கிறது உங்க ஒன்றும் கிடையாது. இந்த காலத்துல எது ஒர்க் ஆகும் அவ்வளவுதான் முக்கியம். என் மனம் இறந்து போனது. இவ்வளவு நாள் நான் பணி செய்தேன். அப்பொழுது இந்த மனதை பிரம்மம் தடுத்து ஆட்கொண்டு வைத்திருந்தது. இன்று விட்டுவிட்டது. அதனால் என்ன நடந்தது? நேற்று ஜூன் 20 வெள்ளிக்கிழமை மாலை என் மனம் இறந்து போனது. அதை பிரம்மம் உறுதிப்படுத்தியது. இன்று ஜூன் 21 சனிக்கிழமை பிரம்மத்துடைய நாளாக பார்க்கிறோம். இந்த கூட்டிற்கு பெருமை சேர்த்த உயர்ந்த அனுபவம் இதுவே. என்னை சார்ந்தவர்களுக்கு இதை நான் வெளிப்படுத்துகிறேன். நன்கு தியானத்தில் ஆழ்ந்து அனுபவத்தை இருக்கும்போது இத்தோடைய உண்மை தத்துவம் என்றாவது ஒரு நாள் நீங்கள் உணரலாம். அன்று என் வடிவத்தை முழுவதுமாக நீங்கள் அனுபவிக்கலாம். என்னை வணங்காதீர்கள், தயவு கூர்ந்து என்னை உணருங்கள். அதுவே ஆன்மா அருங்கோண சக்கரம். ஜூன் 21, 2025 திருவண்ணாமலை. மகா தீபம். இரு சுவாசமும் தலையில் ஒன்றாக வாகித்து சங்கமிக்கும் போது கருந்துளை அழிக்கப்படுகிறது. கருந்துளை என்பது நம் கண்ணின் நடுப்பகுதி. அதற்கு பின்பு மனம் அழிக்கப்படுகிறது. அதற்கு பின்பு தலையிலே நம் மூளை என்று சொல்லக்கூடிய பகுதி முழுவதும் அறிவு என்ற செயல்படுகிறது. ஒரு மனிதனாக பிறந்திருக்கிறோம். ஆனால் நம் மூளைக்குள் பல பிறப்பில் நம் தேக்கி வைத்த அத்தனை பதிவேற்றமும் ஒன்றாகி ஒரு மனிதனை பல வடிவத்தில் செயல்பட வைக்கிறது. ஒரே மனிதன் ஆயிரக்கணக்கான ஆசைகள், பல இலட்சியங்கள், பல கனவுகள் ஒரே பிறப்பில் அடைய துடிக்கிறான். இதற்கு காரணம் பல பிறப்புகளோட எண்ண பதிவேற்றங்களே அவனுக்குள் ஊடுருவிவிடும். இதைத்தான்
நாம் தவத்தில் அனைத்தையும் எரித்து கொன்று குவித்தோம். இதுதான் ஞானப்போர். தலையில் மூளையில் பல எண்ண பதிவேற்றத்தை எரித்து முடித்தவனுக்கு தலை மையத்திலே ஜோதி உருவாகப்படுகிறது. இதைதான் இராமலிங்க சுவாமிகள் அருட்பெருஞ்சோதி என்று சொன்னார். சொன்னது மட்டுமல்ல, அந்த அனுபவத்தையும் பெற்றார். இதைதான் திருவண்ணாமலையில் மகா கார்த்திகை தீபம் என்று மலை உச்சியில் ஏற்றப்படுகிறது. இன்று ஜூன் 23 அந்த மகா தீபம்தான் என் தலையிலும் எரிந்து கொண்டிருக்கிறது. இந்த அனுபவத்தை வாரி வழங்கிய ஞானத்தின் தந்தை பதஞ்சலிக்கே எல்லாம் சாரும், எல்லாம் பதஞ்சலி. இந்த அனுபவம் கிட்டியதை பெருமைப்படவில்லை அதை நினைத்து. அதை ஒரு வடிவமாக இந்த காலத்தில் உலகம் முழுக்க ஒரு பணி செய்யவே நாம் நினைக்கிறோம். என்னோடு இருக்கின்ற அனைவருக்கும் ஒரு உன்னதமான உங்கள் வாழ்க்கைக்கு இது ஒரு தருணம் என்பதை மறந்து விடாதீர்கள். வரலாறு என்பது எல்லாம் சேர்ந்தால்தான். இதுவே ஆன்மா அருங்கோண சக்கரம். ஜூன் 23, 2025, திருவண்ணாமலை. கும்பாபிஷேகம். என்னுடைய அனுபவம் அனைத்தும் பதஞ்சலியுடைய யோக சூத்திரத்திலிருந்து கிடைக்கப்பட்டது. பதஞ்சலியுடைய அந்த யோக பாதையில் துளியும் விலகிவிடாமல் அந்த பாதையிலிருந்து இன்று நாம் மரமாகியிருக்கிறோம். இதற்கு முழுமையே பதஞ்சலி. நாம் செயல்பட்டது ஆன்மா அருங்கோண சக்கரமாக சேர்ந்து செயல்பட்டிருக்கிறோம். இந்த நாள் ஜூன் 23 திங்கட்கிழமை முதல் எப்பொழுதும் ஆன்மாவும் அருங்கோணமும் சேர்ந்தே இருக்கும். இதைதான் வேல்மயில் தத்துவம் என்று சொல்வார்கள். இத்தோடைய இன்னொரு வடிவம் ஆதிசேஷன் என்று சொல்வார்கள். இன்னொரு வடிவம் ஒன்றோடு ஒன்று நிலைநிறுத்தி பிரதிஷ்டை செய்வது என்று சொல்வார்கள். இது ஒரு குடமுழுக்கு, ஒரு கும்பாபிஷேகம் என்று சொல்லக்கூடிய அனுபவம். இந்த அனுபவத்தை இந்த ஆதிசேஷனுடைய அனுதினமும் அவனுடைய செயலையே நம்மை சார்ந்தவர்களுக்கு இதை வெளிப்படுத்துகிறோம். இது வார்த்தையால் நிகழப்படுவதல்ல, தவத்தால் நிகழப்படுவது. அதை உணர்ந்து கொள்ளுங்கள். என்றும் ஒரே வடிவமாக ஆன்மா அருங்கோண சக்கரம் பணி செய்யும். ஜூன் 23, 2025, திருவண்ணாமலை. ஆன்மா அருங்கோண சக்கரம், வெட்டவெளி, சுத்தவெளி, பரவெளி, எங்கள் உடலும் உயிரும் இந்த பிரபஞ்சத்திற்கு சமர்ப்பணம். சிவா, காற்றே, சக்தி கொடு, சிவா, காற்றே, சக்தி கொடு, மகா, சிவா. பரத்தில் இருக்கும் ஜோதி. என் தாய் தந்தை வைத்த பெயர் சம்பத். எனக்கு நானே சூட்டிக் கொண்ட பெயர் வெகு சில பெயர்கள். எனக்கு ஒரு உள்ளுணர்வில் உருவான பெயர் ஓம் விஜய். தியானத்திலிருந்து எனக்கு தோன்றி ஆன்மா ஓம். இது எல்லாம் நிகழப்பட்டது.
ஒரு இடத்தில் இது இப்படி நிகழக்கூடாது என்பதை நான் நிஜமாக தெரிந்து கொண்டேன். தவத்தில் கிடைக்கும் அனுபவமே பெயராக மாறுகிறது. அதே பிரபஞ்சமே முன் மொழிகிறது. அப்படித்தான் கொல்கத்தாவில் எனக்கு நிகழப்பட்டது. பேரில்லாதவன், இது ஒரு அனுபவம். அடுத்த அனுபவம் மண்டே ஓட்டுக்காரன். அடுத்த அனுபவம் குருநாதர். இது எல்லாம் பிடித்தோ பெருமைக்கோ செய்வதல்ல, பிரம்மத்தாலேயே நிகழ்த்தப்படுவது. அதை நம் கூட இருக்கும், நம் கூட பயணிக்கும் பொதுமக்களும் தெரிந்து கொள்ள வேண்டும். ஜாதகம், பெயர், ராசி இந்த மாதிரி அடிப்படையில் 10 பேரை வைத்துக்கொண்டு தமக்கு தானே பட்டமளிப்பு விழா மாதிரி ஒரு பெயரை சூட்டிக் கொள்வதல்ல. நன்கு உணர்ந்து கொள்ளுங்கள். தவத்தில் எல்லாம் துறக்கப்படும், எல்லாம் எரிக்கப்படும். அப்படி நிகழ்ந்தால் அது தவம், அது ஞானம் என்று பொருள். பெயர் என்பது ஒன்று கிடையாது. ஒரு ஞானியே நம் அழைக்கிறோமல்ல, அது அவருடைய அனுபவம், அவர் தவத்தால் அடைந்திருக்கிற நிலை. அந்த நிலையிலே ஜூன் 25 புதன்கிழமை இன்று முதல் பரத்தில் இருக்கும் ஜோதி. இது என் பெயரல்ல, இது என் அனுபவம். என் அனுபவத்தால் தான் எல்லாம் நிகழ்கிறது, சந்திப்பும் நிகழ்கிறது. என் அனுபவத்தையே சொல்லி என்னை அழையுங்கள். முற்றிலும் துறந்தவனுக்கு அதுவே நல்ல செயல். ஆன்மா அருங்கோண சக்கரம் என்பதைதான் என் பெயராக அழைக்க வேண்டும். அதை நம் கொடுக்காததற்கு காரணம், ஆன்மா அருங்கோணம் என்பது ஆகாயம். ஆனால் இதை பற்றி நான் நிறைய உரை நிகழ்த்தியிருக்கிறேன். ஆன்மாவையும் அருங்கோணத்தையும் பல்வேறுபட்ட விதத்தில் நான் விளக்கம் கொடுத்திருக்கிறேன். இன்றைய காலகட்டத்தில் ஆன்மா அருங்கோண சக்கரம் ஆகாயமாக மாறிப்போனது. அதற்காகவே அதற்குள்ளே இருக்கக்கூடிய பிரம்மத்தை தான் நம் பெயராக அழைக்க முடியும். அதுதான் உங்களிடம் கொடுக்கிறேன். உணர்ந்து உள்வாங்கி புரிதலோடு செயல்படுங்கள். பரத்தில் இருக்கும் ஜோதி என்பதையே சொல்லி என்னை அழையுங்கள். எது உங்களுக்கு கிடைத்தால் நன்றாக இருக்குமோ அதுவே கிடைக்கும். இது பெயரல்ல, இது ஒரு சக்தி. என்னை சார்ந்தவர்கள் இதை பின்பற்றுங்கள். ஜூன் 25, 2025 திருவண்ணாமலை. நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா, இந்த காலகட்டத்தோட என்னுடைய அனுபவம் படி நான் கொடுத்த தியானத்தை, நான் கொடுத்த புத்தகத்தை, நான் கடந்து வந்த சில செயல்களை நான் திரும்ப பெற்றுக்கொள்கிறேன்.